எனக்கு அந்த நேரம் வந்து என்னுடைய பொருளுங்க இருந்ததுப்பா, வச்சு கொஞ்சம் அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் காசு கட்டிக்கிட்டே இருந்தேன். அது ஏன்னா நீங்க வந்து முன்னாடி சொன்னீங்க 30 லட்சம் ரூபாய் உங்களுடைய நகை இருந்த ஆமா, சேவிங்ஸ் எல்லாமே அது ஆமா. கொடுத்துட்டீங்க. கடைசியில அந்த தாலி ஒண்ணு தொங்கும் இல்லையா கழுத்துல, ம். அந்த தாலி தானே அவருக்கு காப்பாத்துற நிலைமை வந்திருக்கும். ஏதோ ஒண்ணு பொறுக்கி கிறுக்கி தாலியா இருந்தா சார், என் கழுத்துல மட்டும் எப்படியோ ஒரு 30, 40 சவரம் நகை இருக்குமா. வெறும் செயின் மட்டும் தான், ஒரே ஒரு செயின் இருக்கும். அந்த தாலியில தான் 1008 இது இருக்கும் அது. ம். அதை மட்டும் தான் போட்டுப்பேன் நான். வேற எதையுமே நான் அவர் கூட ஷூட்டிங் பண்ணேன்னா ஒரு தாலி, ஒரு வளையல், வேற எந்த நகையும் இருக்காது. கடைசியில அந்த காசு வச்சுதான் சாருக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க. ஆமா. அதை வச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பத்தலைன்றதுனால வந்து ஒரு டைரக்டர் கிட்ட காசு வாங்கினேன். நம்ம சீரியல் வந்து விக்ரமாதித்தன் அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா வளர்த்து விட்ட பசங்க. விக்ரம்ன்றவங்கெல்லாம் வந்து விக்ரம், திருமுருகன் இவங்கெல்லாம் வந்து இவர் பார்த்து வளர்த்து விட்டுது. இவங்கெல்லாம் வந்து என் வீட்டுல வந்து எப்படியும் ஒரு நாளைக்கு 20 பேர் இருப்பாங்க கத்துக்கிறதுக்கு. ஒரு டைலாக்கோ ஒரு ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு, என்ன சார் ஆச்சு, எப்படி சார் எடுக்கணும், ஒரு கேமரா எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் வந்து கத்துக்கணவங்க தான் இந்த திருமுருகன், நம்ம விக்ரமாதித்தன், நம்ம சுரேஷ் கேமராமேன், எல்லாமே கேமராமேன் தான்மா. எப்படியும் எங்க வீட்டுல வந்து ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஜகஜகன்னு ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுல வந்து விக்ரம்ன்றவர்கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சத்யா ப்ரொடியூசர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த ஷூட்டிங்ல நடிச்சவங்க எல்லாம் வந்து ஏதாவது செலவுக்கு காசு வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா, 3 ரூபா இப்படி எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற போல அந்த காசு வரும்போதெல்லாம் மருந்து வாங்கிடுவேன். மெடிசின் வாங்கினா தான் இவருக்கு ஏற்ற முடியும் அப்படின்றது. அதெல்லாம் நான் வந்து யாராவது 5, 10 கொடுத்தா கூட அந்த மெடிசின் தான் போவோம்.